மக்களே, நான் வேலு சொல்றதை கேளு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்ம எங்க இருக்கோம்னா திண்டியோட கடையில இருக்கோம். என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? அட கும்மால. அந்த பாயா இருக்கணும்டா. பார்க்க போறோம். இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது கடைக்குள்ளார. எப்படி அணையா ரேட்டு விற்கிறான்னு பார்ப்போம் வாங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இன்னும் கஸ்டமர் யாரும் வரல. நாங்களும் உட்காந்துருக்கோம், வெளியே உட்காந்து சினிமா வந்து உட்காந்துருக்கோம். கஸ்டமர் ஆளை காணும். காலையிலேருந்து உட்காந்துருக்கோம். 10 பைசா கூட போனி போடல. இங்கே யாராச்சும் புல்லாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா பார்த்து ப்ளீஸ் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் பிஸ்கெட்டை செஞ்சு போங்க. இல்லை பிஸ்கெட் வேணாம், பிஸ்கெட் வாங்கி 40 வருஷம் ஆச்சு. அதை வேணாம். வேறு ஏதாச்சும் ஊருக்காய், கப்பு, கிளாஸு, அப்புறம் என்னடா கிலோ மிக்சிங்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே விற்கப்படும். வேற என்ன அப்புறம் அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இருக்கு கடை ஒன்று வச்சிருக்கான். எதுக்கு வச்சுக்கான்னு தெரியல. என்ன கடை பேர் என்னடா? திண்டி சாப்பா இல்லை சீனி சாப்பா சொல்றா? மட்டா சாப்பிடு. தலைப்புலாம் பேசுறா வச்சு கடையை பற்றி சொல்லு. அதுக்கு என்னப்பா வேணாம், ரைட் விடு. கடை யார் ஃபவுண்டர்? கடை ஆரம்பிச்சது யாரு? சீனியா? பேசுறா, பேசு. என்ன பேசுறது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஏதாச்சும் பேசு. ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. சாரியா ஆண்டு கூட பேசாமலா பேசிட்டு தொணன்னு வரீங்க. பேசியே கொடுக்கல. நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க, சேர்ல உட்காருங்க. அப்போ அப்பா சரிபாடி முறை வந்து எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. 40 வருஷமா வச்சிருக்கீங்கன்னா முடிஞ்சிருக்கா? அது சிமர் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? லாபத்தை மட்டும் பாக்குறீங்களே, தரம் இல்லாத பொருளை தயாரிக்கிறதுனால வர ஆபத்தையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீ வந்து நான் வழி பைக் ஓடிச்சு வர சொல்லிட்டேன். அப்போ ஓடிட்டு அவ்வளவுதான். இங்க அவ்வளவு தப்பு வீடாட வந்து அவன்தான் எங்க குரு. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார். இதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு தூரம் வந்துட்டியா? இதெல்லாம் தெரியும் தான் கடைக்கு மேலே எவ்வளவு தில்லு பத்தியா? இன்னைக்கு அவன் விட கூடாது. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். எங்கடா இருக்க? எங்க இருக்க? எங்க இருக்க? இருட்டா இருக்கு. மணிக்கு பண்றதோட பயணம் பண்ணி விட்டுறலாம். கவலைப்படாது. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா. மரியாதை போகும்டா, மரியாதை போவோம். என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்கடா டிப்ஸ் பாயிண்ட் வரும்டா. டிப்ஸ் பாயிண்ட் நேற்று விட தான் 6 பாயிண்ட் வேணாம் சரக்கு அடிக்க. சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு போடுறா. வர நிறுத்துற அவனை சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.